ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பேச போகிற விஷயம் இந்த மாதம் 7-8 இந்த தேதியில் நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், உலகளாவிய இன்வெஸ்டர்ஸ் மீட். இது நம்ம சென்னையில் நடந்தது, தமிழ்நாடுக்குரியது. இது நல்லபடியாகவே நடத்துனாங்க அப்படின்றது பொதுவாக பேசப்படுற ஒரு விஷயம். ஆனால் இது ஒரு தாக்கத்தை உருவாக்குமா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், 2 குளோபல் மீட் நடந்தது. 2015 ஒன்று நடந்தது, 2019 ஒன்று நடந்தது. 2019 பார்த்தோம்னா ஒரு 3.5 லட்சம் கோடி வரும் அப்படின்ற மாதிரி அன்றைய முதலமைச்சர் சொன்னார். பட் இன்றைக்கி இவங்க சொல்கிறது என்னென்னா 6.5 லட்சம் கோடிக்கு MOU அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இதில் முதலீடு பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கிறவங்க ஒரு 80% பார்த்திங்கன்னா இங்கே ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலைகள், அந்த தொழில் முனைவோர், அது இல்லாமல் வெளியிலிருந்து இப்போது அதானி போன்றவர்கள், இவங்க அதானியை ரொம்ப ஆக்ரோஷமாக எதிர்த்தவர்கள். அதானியை பற்றி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களே ஒரு கருத்து தெரிவிக்கணும்னு இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தினவங்க. பட் அப்படிப்பட்டவர்கள் ஒரு 40,000 கோடிக்கு அதானியிடமே கையெழுத்திட்டிருக்காங்க ஒரு ஒப்பந்தம். இது மாதிரி சில முரண்பாடான விஷயங்களும் நடந்திருக்கு. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது 2 தான் முக்கியமாக பேசுகிறாங்க இவங்க. ஒன்று வின்ஃபாஸ்ட், இன்னொன்று அந்த சிங்கப்பூர் கம்பெனி. அந்த சிங்கப்பூர் கம்பெனி ஒரு ஜென்யூன் கம்பெனி மாதிரி தான் தெரியுது. அவங்க இந்த ரெனியூபிள் எனர்ஜி, சோலார், விண்டு, இந்த 2 இதில் அவங்க பிரபலமானவர்கள். அவங்க இங்கே முதலீடு பண்ணுறதா ஒப்பந்தம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெரிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னா இந்த வின்ஃபாஸ்ட் அப்படின்னு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறது. அங்கே தான் டவுட்ஃபுல்லு. ஏன்னா இது வியட்நாம் சார்ந்த ஒரு நிறுவனம். அந்த கம்பெனி அங்கே தொடங்கியே 3 வருஷம்தான் ஆகுது. போன வருஷம் அவங்களுடைய குறிக்கோள் 50,000 கார்கள் அங்கே விற்கணும்னு. இப்போ இன்னும் 3 மாதம்தான் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்கு. மார்ச்சில் முடிவடைய போகுது. இந்த தருணத்தில் அவங்க இது வரைக்கும் இந்த 9 மாதத்தில் 10,000 வண்டி கூட இன்னும் விற்கலை. அதே மாதிரி போன வருஷம் அவங்க இன்னொரு முயற்சி எடுத்தாங்க, USA கம்பெனி ஆரம்பிக்கணும்னு. அதுக்கு அமெரிக்க அரசு அதுக்கு தடை போட்டுட்டாங்க. அங்கே அவங்க அனுமதி அளிக்கவில்லை. அண்டு இன்னொன்று நம்ம முதலமைச்சரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரமாதமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், அதை பார்த்து தான் தமிழ்நாடை நோக்கி இந்த தொழில் செய்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்னு அவரை ஒரு விஷயத்தில் பாராட்டணும். இந்த உள்கட்டமைப்பு ரொம்ப சிறந்ததாக இருக்குது அப்படின்றது அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் யார்? மத்திய அரசு. நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் எல்லா மாநிலமும் சமமாக வளர வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை 2014 எடுத்து முன்வைத்தார். இப்போ உள்கட்டமைப்பு எந்த லெவலுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஏன் இந்த உள்கட்டமைப்பு இத்தனை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, இதுக்கு முக்கிய காரணம் பாரத் மாலா, சாகர் மாலா திட்டங்கள். இந்த 2 திட்டம்தான் நம்ம பாரத பிரதமர் முன்னெடுத்து வச்ச திட்டம். நாடு முழுக்க இது செயலில் இருக்குது. அண்டு 3வதாக மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க். இப்போ இந்த உள்கட்டமைப்பு அமைக்கிறதுக்கு பாரத் மாலா திட்டத்தில் இந்த சாலைகளை விஸ்தாரப்படுத்துகிறாங்க. எல்லாம் 8 வழி சாலை குறைஞ்சபட்சம், 14 வழி சாலை அதிகபட்சம். இதுதான் நாடு முழுக்க போட்டுக்கிட்டு வராங்க. இதுலேயும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒருத்தர் அவங்க ஆரம்பித்ததை இவங்க முடிக்கக்கூடாது, இவங்க ஆரம்பித்ததை அவங்க முடிக்கக்கூடாதுன்ற இதுலேயே நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு போச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இவங்க இதே கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது 8 வழி சேலம் சாலை, அது இண்டஸ்ட்ரியல் காரிடார், அந்த 8 வழி சாலைக்கு இவங்க போராட்டம் பண்ணி நிறுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கி அது வேண்டும் அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. இது மாதிரி முரண்பாடான விஷயங்கள் இருக்குது. இல்லைன்னா இந்த உள்கட்டமைப்பு இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் தமிழ்நாட்டில். இந்த சாலைகள் மேம்படுத்தினது, இந்த சாலையிலேயே பார்த்திங்கன்னா இந்தியாவில் 11 இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு
நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40% வந்து நம்ம தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு 2 டிஃபென்ஸ் காரிடார்னால் இந்தியாவில், அதில் ஒன்று வந்து உத்தரப்பிரதேசத்தில், இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன கேட்குறாங்கன்னா, மோடி தமிழ்நாட்டுக்கு தனியாக என்ன பண்ணார்? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து எல்லா விஷயத்திலையும் எல்லா மக்களோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்தியிருக்காரு. அதாவது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்காரு. அது மாதிரி அண்ட் உள்கட்டமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஒரு நாட்டில் தொழில் வளர்ச்சி அடையணும்னா கண்டிப்பாக உள்கட்டமைப்பு நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, 2030க்குள்ளே 1 ட்ரில்லியன் எக்கானமியாக மாற்றுறோம் அப்படின்னு தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம். கண்டிப்பாக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய நிலைமை என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ முதல் இடத்துல இருக்கிறது இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா 450 பில்லியனில் இருக்காங்க. தமிழ்நாடு வந்து 282 பில்லியனில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக கர்நாடகா வந்து 280 பில்லியன். நம்ம தமிழ்நாடு 282, கர்நாடகா வந்து 280. ஸோ இது வளர்ச்சின்னு பார்க்கும்போது கர்நாடகா கொஞ்சம் அதிக வளர்ச்சி நடக்கிற மாதிரி நமக்கு தோன்றுது. அந்த சமயத்தில், அந்த காலகட்டத்தில் அவங்க தமிழ்நாடு ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்டு நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து தமிழ்நாடு வந்து 1 ட்ரில்லியன் 2030 அடையணும்னா 18% வருஷம் நம்ம வளரணும். அந்த வளர்ச்சி வந்து அது பயங்கர அசுர வளர்ச்சியாக நமக்கு தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் உலகத்திலேயே பார்த்திங்கன்னா சைனா தான் அதிகப்படியாக வருஷம் வளர்ந்து கொண்டிருந்த நாடு. அந்த நாடே 12% எட்டி இருக்கிறார்கள். அவ்வளோதான். அதனால் நம்ம 18% முடியாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. என்னுடைய பர்சனல் கருத்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் இந்த இலக்கு வந்து ரொம்ப கடினமான இலக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போக முடியும். அதே மாதிரி இந்த வின்ஃபாஸ்ட் கூட பார்த்திங்கன்னா அவங்க 16,000 கோடிக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 4,000 கோடி தான் இப்போ கொடுக்க போகிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க. வின்ஃபாஸ்ட்லேயே அவங்க வந்து இப்போ 4,000 கோடி முதலீடு பண்ணி அது அடுத்த காலகட்டத்துக்கு கொண்டு போகும்போது எந்த அளவில் முன்னேற்றம் இருக்குதுன்னு பார்த்து தான் மீதியை கொண்டு வருவோம். அதனால் அண்ட் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 26 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு இதிலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு. வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அவங்க கிளைம் பண்ணுறது 4% தான் வேலை இல்லாமை தமிழ்நாட்டில் 4% தான் சொல்கிறாங்க. அதனால் 4%, ஒரு 7 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சோம்னா கூட 28 லட்சம் தான் வருது, 4%. ஸோ இந்த ஒரு ஒப்பந்தத்திலேயே, இந்த ஒரு வருஷம் உலக முதலீட்டாளர் கொண்டு வந்ததுலேயே இது வந்து வேலையில்லா திண்டாட்டத்தையே ஒழிச்சிடலாம் தமிழ்நாட்டில். அதனால் இலக்குகள்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய அளவில் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த உள்கட்டமைப்பு மிக முக்கியத்துவம் கொடுத்து இப்போ கூட ஒரு 20,000 கோடிக்கு ரயில்வே, ரோட்வே இதெல்லாம் சேர்த்து நம்ம பாரத பிரதமர் இப்போ சமீப காலத்தில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இங்கே வந்து இதெல்லாம் தொடங்கி வச்சுட்டு போயிருக்காரு. அதனால் உள்கட்டமைப்பு அப்படின்னு இவங்க சொன்னதில் நமக்கு ரொம்ப பெருமை தான். இது பாரத பிரதமர் வந்து பாரதம் முழுக்க, இந்தியா முழுக்க இந்த ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு வஞ்சகமும் செய்யாமல் இப்போ இவங்க இப்போ இருக்கிற நிலைமையில் பேசுகிறது வந்து எது கேட்டாலும் நீங்கள் இப்போது சமீபத்தில் இந்த மாநாடு நடக்கும்பொழுது நம்ம முதல்வர் வந்து 2022 துபாய் போயிட்டு வந்தார். 2023 ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் போயிட்டு வந்தார். அது ரெண்டுத்துக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு முன்னாள் முதலமைச்சர். அப்போ இவங்க வந்து வெள்ளை அறிக்கை அவங்க கொடுத்தாங்களா அப்படின்ற விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அவங்க தப்பு செஞ்சாங்க, அதனால் நாம் தப்பு செய்கிறோம் அப்படின்றது விஷயம் கிடையாது. இப்போ கண்டிப்பாக மக்களும் கேட்பாங்க. இப்போ துபாய் போகும்போது 2 விஷயந்தான் முன்னெடுத்து வச்சாங்க. ஒன்று லுலு மால் ஆல்ரெடி இங்கே இருக்குது. 2வது நோபல் ஸ்டீல் 1,500 கோடி.
அங்கே போயிட்டு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் அந்த நோபல் ஸ்டீல் என்ன லெவலில் இருக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக மக்கள் வந்து அந்த 1500 கோடி இங்கே முதலீடு வந்தால் இத்தனை 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னபோது அதை கண்டிப்பாக நாம் வந்து அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதை வந்து பதில் சொல்ல மாட்டேன், அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து சிங்கப்பூருக்கும் போனார், ஜப்பானுக்கும் போனார். அங்கே வந்து இப்போது துபாய்க்கு போனது நான் முதலீடு கொண்டு வரதுக்கு போகிறேன்னு சொன்னார். ஆனால் இங்கே வந்து முதலீட்டாளர்கள்கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற அளவில் பேசி அவங்கள வந்து அடுத்த கட்டத்தில் இங்கே நமக்கு முதலீடு கொண்டு வர மாதிரி பேசுகிறதுக்காக தான் போகிறேன்னு சொன்னார். இப்போ ஜப்பான் போகும்போது இந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, காலேஜ் மதுரையில், அதை வந்து ஏதோ மத்திய அரசு தான் தடை போடுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜப்பான் போகும்போது ஜிக்கா தான் மெயின்ஸ் இது ஃபைனான்சியர் அந்த எய்ம்ஸ் கல்லூரிக்கு, எய்ம்ஸ் பில்டிங் ஹாஸ்பிட்டல் காலேஜுக்கு. அதை இவர் போகும்போது ஜிக்காவில் பேசியிருக்கலாம். ஜிக்காவில் பேசி என்ன பிரச்சனை அப்படின்றத கொண்டு வந்து தெளிவுபடுத்தியிருக்கலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்டு போச்சு. அதனால் இந்த முதலீட்டாளர் அண்ட் இன்னொரு விஷயம், அது உண்மையாக இதுவான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு பாடல் நிகழ்ச்சி அங்கே நடந்ததுன்னு சொன்னாங்க. அந்த வீடியோவில் பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இதை வந்து நம்ம கலாச்சாரம், நம்ம கலை, ஒரு நாதஸ்வரம் கச்சேரி வச்சுருக்கலாம், இல்லை ஒரு பரதநாட்டியம் வச்சுருக்கலாம். இது மாதிரி நம்ம கலாச்சாரத்தை மக்களுக்கு இந்த வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு காண்பிச்சிருந்தா அது ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்கும். அதனால் இது வந்து ஒரு மிக அம்பிஷியஸான ஒரு டார்கெட், 2030க்குள்ளே 1 ட்ரில்லியன் டச் பண்ணுறது. ஆனாலும் முயற்சி தான், முயற்சி எடுக்கிறது நல்ல விஷயந்தான். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களையும் அனுசரித்து நம்ம பாரத பிரதமர் வந்து என்ன திட்டங்களை கொண்டு வராரோ அதையும் தயங்காமல் எல்லாருக்கும் கொண்டு சென்று இந்த வளர்ச்சியை உருவாக்குறதே ஒரே விஷயமாக நான் பார்க்குறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.